வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 5ஆம் வார்த்தைக்கான திருமறைப் பாடம் யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறது என்றார். 5வது வார்த்தை ரூபனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்றார். தாகமாக இருக்கிறேன் என்று நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இப்போ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாலே யாராவது தீர்க்க தரிசனமாக அதையே சொல்லியிருக்காங்க. இப்போ தாவீது என்ன சொல்கிறாருன்னா, தாவீது அந்த ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை வசனத்தில் இருக்கும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிப்போம்னு சொன்னால், அதுக்கு பிறகு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் 14 தலைமுறை, சிறைப்பட்டு போன பின்பு 14 தலைமுறை வந்து தான் இயேசு வரார். இப்போ அப்போமே தாவீது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். அதனால தான் அந்த இதில் வந்து என்னென்னு சொன்னால், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுத்தவர் இன்று சிலுவையில் தொங்கும்போது நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். தாகமாக இருக்கிறேன்னா அவர் சரீர பிரகாரமாக தாகமாக இருக்கிறாரா, இல்லைன்னா ஆத்மீக பிரகாரமாக தாகமாக இருக்கிறாரா, அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆண்டவரை எத்தனையோ மணிக்கூர் கணக்கில் இழுத்து முதல்ல ஏரோதுகிட்ட கொண்டு போகிறாங்க, பின்ன பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க, மறுபடியும் ஏரோதுகிட்ட கொண்டு வராங்க. இப்படியா அவர் எத்தனையோ மணிக்கூர் கணக்காக நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவருக்கு உடல் களைப்பினால தாகமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு உண்மையான தாகம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வந்த நோக்கத்தை இவங்க யூதர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற விடலை. அதற்கு முன்னாலே அவரை பிடிச்சி அவரை கள்ளன்னு சொல்லி அவரை குற்றவாளின்னு சொல்லி சிலுவையில் அறைய கொண்டு போகிறாங்க. இப்போ ஆண்டவர் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, தாவீதுக்கு ஆண்டவர் மேலே பயங்கர ஒரு தாகம் இருந்து அது என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 42:1 நம்ம படித்தோன்னு சொன்னால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் ஒரு அப்பாவி பிராணின்னு சொன்னால் மானை தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு மான் போன்ற பார்வை. நம்ம பாவமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மான் போன்ற பார்வை. அந்த மான் வந்து காட்டில் எவ்வளவு துன்பங்களை சகித்து வாழணும்னு சொல்கிறது நமக்கு தெரியும். சிங்கத்துக்கு தப்பணும், புலிக்கு தப்பணும். அப்படி தப்பிட்டு இருக்கும்போது அதுக்கு பசியை விட தாகம் அதிகமாக வரும். அப்போ அந்த தாகம் வரும்போது அது தண்ணீரை எங்கே தண்ணீர் கிடைக்கும்னு தான் நோக்கி ஓடுமா. காட்டில் வந்து தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கே தண்ணீர் கிடைக்குதுன்னு அது எவ்வளவு ஆவலாக அங்கே தேடி ஓடும் போல் தாவீது என்ன சொல்றாரு, அந்த மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. என்ன நம்ம பார்க்கும்போது, என் ஆத்துமா சங்கீதம் 42:2 தாவீது சொல்லும்போது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள தேவன்னா ஒரே ஒரு ஆண்டவராக இருக்கிறதுன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். மற்றதெல்லாம் ஜீவன் கிடையாது. ஒரு கடவுளை நம்ம ஏசாயிலெல்லாம் படிக்கும்போது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகணும், அங்கே கொண்டு வைக்கணும், அதுக்கு கண் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் நுகராதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுகளுக்கெல்லாம் ஜீவன் இல்லை. ஜீவனுள்ள ஒரே தேவன் சொன்னால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதே மேலே இன்னொன்று, சங்கீதம் 143:6 நம்ம பார்க்கும்போது, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. வறண்ட நிலம்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால், நம்ம நிலம் காஞ்சி இருக்கணும்னு சொன்னால் அதில் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் உள்ளே போயிட்டே இருக்கும். அது அவ்வளவு அந்த தாவீது அவ்வளோ சொல்லும்போது அவ்வளவு வந்துட்டு ஒரு உருக்கமாக அதை சொல்கிறார். இப்போ தண்ணி நீர்ப்பாய்ச்சலான இடம்னு சொன்னால் அதில் தண்ணியை ஊற்றினா அது தண்ணி வழிஞ்சு ஓடிடும், ஏன்னா உள்ளே இழுக்காது. இப்போ வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறதுன்னு அவ்வளவு ஒரு உருக்கமாக. அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு தாவீதை குறித்து ஒரு இது சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த நியாயாதிபதிகளை நம்ம பார்க்கும்போது சிம்சோனுக்கு ஒரு தாகம் வரும். அந்த பெலிஸ்தியரை எல்லாம் முறியடிக்கிறதுக்கு வேண்டி தான் ஆண்டவர் சிம்சோனை ஏற்படுத்தியிருப்பார். அந்த ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்துக்கிட்டு அவன் 1000 பேரை கொண்டு போடுவான். அந்த 1000 பேரை கொண்டு போட்டுக்கிட்டு அவனுக்கு தண்ணீர் கிடைக்காம அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். அதில் நியாயாதிபதிகள் 15:18 நம்ம பார்க்கும்போது, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையில் விழ வேண்டுமோ அப்படின்னு ஆண்டவரை நோக்கி அவன் கெஞ்சி கூப்பிடும்போது அந்த லேகியிலிருந்து ஒரு பள்ளத்தை பழக்கப்படுறாரு. அப்போ ஆண்டவர் இப்படியெல்லாம் தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இப்போ சிலுவையிலிருந்து சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன். அப்போ நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய தாகத்தையும் தீர்த்தவர் இப்போ தாகமாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஆத்மாக்களை ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சிக்கும் போது அவருடைய தாகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ நம்ம அடிக்கடி பாடுவோம், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா, வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளல் ஆகுமா. இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மளோட கேட்குற வார்த்தைகள் என்னென்னா, நீ எத்தனை ஆத்மாவை ரட்சிச்சா, அதை தான் நம்மளோட கேட்பார். அப்படி தானே? அப்போ நம்ம ஒன்றையும் ரட்சிக்காமல் நம்ம மட்டும் பரலோகத்தில் போனால் பிரயோஜனம் இல்லை. இப்போ எத்தனையோ ஆளுகளுங்க ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்கிறாங்க. அப்படி தானே?
அப்போ நம்ம அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினா ஆண்டவருடைய தாகம் தனியும். அதுதான் ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் எல்லா பாவியும் அன்னைக்கு ரட்சிப்புக்குள்ளால வரல, அப்படிதானே? கொஞ்சம் மக்கள் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் நிறைய பேர் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளலை. இவன் மனுஷனா இருக்கும்போது இவன் ஆண்டவன் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறானே அப்படின்னு சொல்லி அவரை வெறுக்க தான் செய்தாங்களே தவிர அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அதனால தான் சொல்றாரு ஆண்டவர் நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஆண்டவர் சிம்சோனுடைய தாகத்தை அப்படி அந்த பிளேகில் உள்ள ஒரு பள்ளத்தை பழக்க பண்றாரு, அதுல இருந்து தண்ணீர் வருது. அவன் குடித்து அவன் உயிர் பிழைத்தான். அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது வனாந்தரத்துல எங்க பார்த்தாலும் தண்ணீர் கிடையாது. உடனே மோசையை குறித்து முறுமுறுப்பாங்க. அப்போ மோசை என்ன சொல்றாரு, என்கிட்ட ஏன் சொல்றீங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன சொன்னா, ஓரேபுல அந்த கண்மலையில ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்மலைக்கு மேல நிற்பேன், நீ அந்த கண்மலை அடி, அதுல இருந்து தண்ணீர் வரும் அப்படின்ட்டு. அப்போ கண்மலையில இருந்து அந்த பாறையில இருந்து தண்ணீர் வர வைக்கணும்னா ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அப்படி தண்ணீர் வர வளர்ச்சி இன்னும் நிறைய பார்க்கலாம். அந்த சமாரிய ஸ்திரீக்கு தாகத்தை தீர்த்தது. அவள்கிட்ட என்ன சொல்றாரு, நீ இந்த தண்ணியை குடிச்சா தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கும் தண்ணியை குடிக்கும்போது உனக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. அப்படியெல்லாம் ஜீவ தண்ணீர் எல்லாம் கொடுக்கிறவர் இப்ப தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்குடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய ஆண்டவருக்குள்ளால ஒவ்வொருத்தரையும் நம்ம வழி நடத்தி ஆத்துமாக்களை ரட்சிக்கும் போது ஆண்டவருடைய தாகம் தன்னால தீரும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய தாகம் இப்பொழுது தீர்ந்தது. நம்முடைய அல்லாம நம்ம தண்ணீரை கொடுக்க கொடுத்தா, அவங்க என்ன செய்தாங்க, கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தாங்க. அந்த காடியை குடிச்ச ஆண்டவருடைய தாகம் தீருமா? அப்படி தீராது ஒரு நாளும். அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அநேக ஆத்துமாக்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளால வழி நடத்தணும். ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம மிஷனரி ஊழியங்களுக்கு எல்லாம் போறோம், ஒவ்வொருத்தருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்தோம், கொஞ்சம் ஆத்துமாக்களையாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும் போது ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்க முடியும். அதனால ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்மளை அந்த வழிக்குள்ளாக வழி நடத்துவாராக. ஆமீன்.